அன்பார்ந்த கடகராசி அன்பர்களே வணக்கம். சந்திரன் ஆதிக்கத்தில் பிறந்த நீங்கள் உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்க எப்பவுமே உங்களை சுற்றி இருக்கணும்னு நினைப்பீங்க. துணிச்சலான காரியங்களில் அதிகமாக ஈடுபடுவீங்க. அஞ்சாத மன உறுதி கொண்டவங்களாக இருப்பீங்க. உங்கள் ராசி அடுத்தவங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரும். இந்த வருஷம் முக்கியமான கிரக மாற்றங்கள் நடக்க போகிறதால கடகராசி நண்பர்களுக்கு இந்த வருஷம் பெரிய டர்னிங் பாயிண்ட் அமைய போகுது. இந்த வருஷம் ராகு கேதுக்களால் நெகட்டிவான பலன்கள் இருக்கும். அதுக்காக கவலைப்படாதீங்க. குரு பகவான் செப்டம்பர் வரைக்கும் ரொம்ப பாசிட்டிவாக இருக்கார். பண விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. கொடுக்கல் வாங்கல தேவையில்லாத பிரச்சனை வரும். அதனால் எப்போவுமே ஜாக்கிரதையாக இருங்க. ராகு கேதுவால் என்ன ப்ராப்ளம் வரும்னா, கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத சூழ்நிலை ஏற்படும். குடும்பத்தில் ஒற்றுமை குறைஞ்சிடும். முடிஞ்ச வரைக்கும் கணவன் மனைவிக்குள்ளே விட்டு கொடுத்து போங்க. ஸ்ரீ சனி பகவான் இந்த வருஷம் 6ஆம் வீட்டுக்கு வர்றதால பிரச்சனைகள் ஈஸியாக சமாளிச்சிருவீங்க. அதே சமயம் வீடு மாற்றுறதுக்கான ஏற்பாடுகள் இந்த டைமில் நடக்கும். சுயஜாதகம் பலம் பெற்றவர்கள் புது வீடு கட்டி குடி போவாங்க. சனி பகவான் இந்த வருஷம் ஃபுல்லாக உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறதுனால ராகு கேதுவால் பெரிய தொல்லை எதுவும் இருக்காது. இந்த வருஷத்தோட பிற்பகுதி செகண்ட் ஹாஃப் ரொம்ப அருமையாக இருக்கும். தொழில் சார்ந்த முதலீடுகள் அதிகமாக பண்ணுறதுக்கு கடன் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்க கண்டிப்பாக உதவி கிடைக்கும். செப்டம்பருக்கு அப்புறமா குரு பயிற்சி நெகட்டிவாக இருக்க போகுது. அதனால் பண விஷயங்களும் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. பொதுவாகவே இந்த வருஷம் சனி பகவான் 6ஆம் வீட்டுக்கு வர்றது அற்புதமான அமைப்பு. என்னதான் சனி 6ல் வந்தாலும் கொஞ்சம் யோசித்து நிதானமாக முடிவெடுங்க. இந்த வருஷம் ராகு கேதுக்கள் மற்றும் குரு இவங்க 3 பேருமே கொஞ்சம் நெகட்டிவாக இருக்கிறதுனால அம்மன் வழிபாடு, துர்க்கை வழிபாடு, தட்சிணாமூர்த்தி வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. ராகு கேதுவால் ஏற்படக்கூடிய கஷ்டம் இருக்காது. ஆக மொத்தம் இந்த வருஷம் சனி பகவான் பாசிட்டிவாக இருக்கிறதால கடகராசிக்காரங்க சங்கடங்கள் தீர்ந்து புதிய வாழ்க்கைக்கு அடியெடுத்து வைப்பீங்கன்னு சொல்லலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.